بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முதலாம் தவணைக்குரிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வகுப்புகளில் சூரத்துல் முத்தஸிர் மற்றும் சூரத்துல் மஆரிஜ் ஆகிய இரு சூறாக்களையும் நாங்கள் கற்றோம். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் ஹதீஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம் என்று இருக்கிறோம். அப்ப ஏற்கனவே நாங்க அரபு இலக்கிய வரலாறு அதுல அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான அரபு இலக்கியம் அதை நாங்க ஃபுல்லா பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். அதே போல உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம், இந்த காலகட்டங்கள்ல அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாங்க ஆரம்ப வகுப்புகள்ல பார்த்தோம். அதோட தொடர்ல அடுத்ததாக நாங்க பார்த்தது சூரா அபஸ ஆரம்ப 10 வசனங்களை பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் முத்தஸிருடைய ஆரம்ப 10 வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம். அப்ப இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க ஹதீஸ்களை பார்ப்போம். பொதுவாக ஒரு ஹதீஸ் என்றால் என்ன என்று தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், இதைத்தான் நாங்கள் ஹதீஸ் என்று சொல்றோம். ஹதீஸ் என்பதும் சுன்னா என்பதும் சில போது ஒரே கருத்துல பயன்படுத்தப்படுவதும் உண்டு. எனவே ஹதீஸ் என்றாலும் சுன்னா என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதைத்தான் குறிக்குது. ரைட். அப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க, ஹதீஸ் என்பது அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இலக்கிய செழுமை கொண்ட ஒரு மூலாதாரமாக ஹதீஸ் காணப்படுகின்றது. சரியா? அப்ப குர்ஆன்ல நாங்க பார்த்தோம். இப்ப அல் குர்ஆனுடைய இலக்கிய சிறப்பை நாங்க பார்க்கல 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க. இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட, இஸ்லாம் தோன்றுகின்ற காலப்பகுதியில இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது மறைந்திருந்து அதனை ரசித்ததாக வரலாறுகள் சொல்கின்றன, குறிப்புகளை பார்க்கிறோம். அதே போன்று இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் அல் குர்ஆனில் வருகின்ற சஜிதாவுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது அவர்களை அறியாமலேயே அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்ததாக அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அந்த வகையில குர்ஆனுக்கு அடுத்ததாக உள்ளத்தை தொடக்கூடிய, உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இலக்கிய செழுமை மிக்கதாக ஹதீஸ் காணப்படுகின்றது. அதே நேரம் அல் குர்ஆனுக்குரிய விளக்கு உரையாகவும் ஹதீஸ் காணப்படுகின்றது. அல் குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற போதனைகளை செயல் வடிவில் எடுத்து காட்டியவர் தான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லாஹ்வோட சொல் செயல் அங்கீகாரம் எல்லாவற்றையும் நாங்கள் ஹதீஸ் என்று சொல்வோம். அந்த வகையில குர்ஆனுக்கு விளக்க உரையாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இப்ப ஹதீஸ்களை பற்றி நாங்க பொதுவாக சொல்வதாக இருந்தால், ஹதீஸ்கள் யாவும் சொற்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவை. பொதுவாக ஹதீஸ்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த சொற்கள்ல எண்ணலாம், ஹதீஸில் காணப்படக்கூடிய சொற்களை எண்ணலாம். ஆனாலும் அந்த சொற்களால் எண்ண முடியுமான அந்த ஹதீஸுகளை பக்க கணக்கில பல பக்கங்களை கொண்டதாக என்ன விளக்கம் சொல்லலாம். அதைத்தான் நாங்க சொற்சுருக்கம் கருத்து செறிவு என்று சொல்றது. அதாவது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கைகளை கொண்ட சொற்களை கொண்ட ஹதீஸாக இருக்க,
அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்கின்ற போது, விளக்கம் எழுதுகின்ற போது பல பக்கங்களை கொண்டதாக அந்த ஹதீஸ் காணப்படும், அந்த விளக்கம் காணப்படும், ஹதீஸுக்கான விளக்கம் காணப்படும். எனவே ஹதீஸ்கள் எல்லாம் சொற்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவையாக காணப்படுகின்றன. அதே போல உள்ளத்தில ஹதீஸ்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளன. அதே நேரம் அழகிய மொழிநடையை கொண்டதாக ஹதீஸ் காணப்படுகின்றது, அழகிய மொழிநடையை கொண்டதாக ஹதீஸ் காணப்படுகின்றது. அதே நேரம் அன்புள்ள மாணவர்களே, ஹதீஸ்கள் உள்ளத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டதாகவும் ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை எப்படி ஹதீஸ்கள் ஏற்படுத்துகின்றனவோ அதே போன்று உள்ளத்தை வசீகரிக்கின்ற தன்மையையும் ஹதீஸ்கள் காணலாம். அப்ப இதெல்லாமே ஹதீஸ் இலக்கிய செழுமை கொண்டது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். விலகினா அவளுக்கு ஹதீஸ் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இலக்கிய செழுமை கொண்டது என்றதுக்கான காரணம் என்ன, என்றதுக்கான விளக்கம் என்ன என்று பார்க்கவல்ல, சொற்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவை, உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை, அழகிய மொழி நடையை கொண்டவை, உள்ளத்தை வசீகரிக்கின்ற தன்மையை கொண்டவை போன்றவற்றை எங்களுக்கு சொல்லலாம். சரி, 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இப்படி ஒரு கருத்தொன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம். புத்தகத்தை கையில வச்சுக்கொள்ளுங்க. யாரு? மொழி மேதை. மொழி மேதை என்பது மொழியியலாளர், மொழித்துறையில் ஆழமான பாண்டித்தியம் பெற்றவரைத்தான் நாங்க மொழி மேதை என்று சொல்றது. இந்த மொழியியலாளர் யாரு? ஜாஹித் என்பவர் ஹதீஸை பற்றி பின்வருமாறு சொல்கின்றார். எப்படி? ஹியல் கலாம் அல்லது கல்ல அதது ஹுரூஃபிஹி வகசுரத் மஆனிஹி. ஹியல் கலாம் அல்லது கல்ல அதது ஹுரூஃபிஹி வகசுரத் மஆனிஹி. கருத்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் சொற்களின் எண்ணிக்கை குறைந்த, வழங்கினா சொற்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஆனால் கருத்து செழுமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகின்றன. விளங்கினா? அப்ப சொற்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும், ஆனால் அவை தரக்கூடிய கருத்துக்கள் மிக அதிகமானதாக இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப மொழியியலாளர்களும் அல்லது மொழிமேதையாளர்களும் என்ன சொல்லிக்கிறாங்க? ஹதீஸை பத்தி சொற்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஆனால் அவற்றுடைய கருத்து செழுமை நிறைந்ததாக காணப்படும் என்று சொல்றாங்க. சரியா? அதே போல ரைட், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இப்படி இந்த ஹதீஸை பாருங்க, முஸ்லீம்ல வர, ரைட், ஓகே, முஸ்லீம் கிரந்தத்துல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ஃபுக்லில்து அலல் அன்பியாஇ பிசித்தின், ஃபுக்லில்து அலல் அன்பியாஇ பிசித்தின் உஅதீது ஜவாமிஅல் கலிம். சரியா? நான் 6 விடயங்களை கொண்டு ஏனைய நபிமார்களை விட சிறப்பாக்கப்பட்டுள்ளேன். இப்ப ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்படாத சிறப்பம்சங்கள் 6 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் என்ன? ஜவாமிஅல் கலிம். என்ன? எனக்கு சொற்சுருக்கமும் கருத்து செறிவு மிக்க வார்த்தைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இத கருத்து என்னண்டா, ரசூலுல்லாவுக்கு முன்னர் வந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், ரசூலுல்லாவுடைய வருகைக்கு முன்னர் வந்த ரசூல்மார்கள், நபிமார்களை பொறுத்தளவில் அவர்கள் தங்கள் சமுதாயத்துக்கு எட்டி வைத்த வார்த்தைகள் எண்ணிக்கையில் அதிகம். விளங்கினா? அவளுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அப்படி இருக்கல்ல, அவர்கள் சுருக்கமாக சொன்னாலும் நிறைய ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். நான் உதாரணமாக ஒன்றை சொல்லி காட்டுறேன். என்ன? அல் ஹஜ் அரஃபா. நீங்க 11ஆம் ஆண்டுல முதலாம் தவணையில இன்ஷா அல்லாஹ் நீங்க வணக்க வழிபாடுகள் தொடர்பாக படிப்பீங்க. ரைட்? 10ஆம் ஆண்டுல நீங்க தொழுகையை பற்றி படிச்சுக்கிறீங்க. 11ஆம் ஆண்டுல நோன்பு, சகாத்து, ஹஜ் எல்லாம் படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை படிச்சும் இருப்பீங்க. அதுல ஹஜ்ஜுடைய அர்கான்கள் இருக்குது இல்லையா? ஹஜ்ஜுடைய அர்கான்கள் பல திக்ர், நியத்து வைத்தல், சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல், ஹஜ்ஜ தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுதல். அதுல குறிப்பாக கொண்டு வர என்னென்றா அரஃபாவில் தரித்தல். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்னென்றா, ஒரு ஹதீஸை பாருங்க. அல் ஹஜ்ஜு அரஃபா, 2 சொல்தான். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபாவில் தரித்தல் ஆகும். சரியா? ஆனா
இந்த ஹதீஸுக்கான விளக்கம் அல் ஹஜ் அரஃபா, அது 2 சொற்கள் தான் ஹதீஸ். ஹதீஸுக்கான விளக்கம் பல பக்கங்களை கொண்டதாக இருக்கலாம். எப்படி உதாரணமாக ஹஜ்ஜின் பர்லுகள் 6, அதுல குறிப்பாக அரஃபாவில் தரிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பர்லாகும். அந்த வகையில யாராவது ஒருவர் அரஃபாவில் தரித்தலை விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமையாது என்று எங்களுக்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல் ஹஜ்ஜு அரஃபா. நான் உதாரணமாக சொல்றத அவரோட புத்தகத்துல இல்ல, இது ஜவாமிஉல் கலிம் என்பதற்கான உதாரணமாகத்தான் நான் சொல்றது. இன்னொரு உதாரணம் பாருங்களேன். அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன பிலிசானிஹி வயதிஹி. சரியா? அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர் தான் உண்மையான முஸ்லிம். இப்ப இதுல கவுண்ட் பண்ணி பாருங்க. அல் முஸ்லிம் ஒரு சொல், மன் 2, சலிம 3, அல் முஸ்லிமூன் 4, மின் 5, லிசானிஹி 6, வயதிஹி 7. சரியா? 7 சொற்கள் தான் இருக்குது. அட கருத்து என்ன சொன்னேன்? யாருடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். அதுதான் மொழிபெயர்ப்பு. ஆனா இப்ப இந்த ஹதீஸுக்கான விளக்கங்கள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். விளங்கினா? இப்ப வார்த்தைகளால மற்ற முஸ்லிம்கள் எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும், புறம் பேசக்கூடாது, அப்பான சுமத்தக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, மனதை நோவினைப்படுத்தும்படி பேசக்கூடாது, விளங்கினா? அவளுக்கு நகைச்சுவைக்கேனும் பொய் சொல்லக்கூடாது. சரியா? இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு கையை எடுத்துக்கொண்டா அடிக்க கூடாது, களவெடுக்க கூடாது போன்றவற்றை சொல்லி கொண்டே போகலாம், நிறைய சொல்லலாம். அப்ப 7 வார்த்தைகளை கொண்ட அந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்களை கூற முடியுமாக இருப்பதனால்தான் நாங்க சொல்றோம் ஹதீஸ்கள் எல்லாமே சொற்சுருக்கம், கருத்து செறிவு, சொற்களோட எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டவையாக இருக்கும். ஆனால் விளக்கங்கள் ஏராளம் எழுத முடியுமானதாக, சொல்ல முடியுமானதாக இருக்கும். சரி, அப்ப இது ரசூலுல்லாஹ்வாகவே சொன்னதுதானன்னா, புல்லில்து அலல் அன்பியாஇ பிசித்தின், ஏனைத்த நபிமார்களை விட நான் 6 விடயங்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளேன். அதில் ஒன்றுதான் ஜவாமிஅல் கலிம், எனக்கு சொச்சுருக்கமும் கருத்து செறிவும் வழங்கப்பட்டுள்ளது என்பது. சரியா? ரைட். அதே போல நீங்க பாருங்க, ஜவாமிஉல் கலிம் என்பதற்கு இமாம் புகாரி அவங்க பின்வருமாறு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, ஐட ரிவாயத் தரபாலிக்குது. என்ன? அன் நபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول بعثت بجوامع الكلم قال ابو عبد الله يعني الامام البخاري وبلغني ان جوامع الكلم ان الله يجمع الامور الكثيره التي كانت تكتب في الكتب قبله في الامر الواحد والامرين او نحو ذلك சஹீஹுல் புகாரி 7013வது ஹதீஸ். சரி, இந்த அரபால வந்திருக்கின்ற எதனையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடமாக்க கூடாது. சரியா? அரபால வந்திருக்கின்ற இந்த பகுதி அளிக்கிற இல்லையா, உங்களுக்கு எக்ஸாமுக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? சரி, அப்ப ஜவாமிஉல் கலிம் என்பதற்கு இமாம் புகாரி அவங்க சொல்ற வரைவிலக்கணத்தை பாருங்க. ரைட். ஜவாமிஉல் கலிம் என்பதை எங்களுக்கு நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் இந்த சொல்லைகளை பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த வார்த்தைகள், சரியா? இரத்தின சுருக்கமான வார்த்தைகள், விளங்கினா? அவளுக்கு போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். விளங்கினா? விளங்கினா? அதாவது ஜவாமிஉல் கலிம் என்பதற்கான நேரடி கருத்து என்று பார்க்க கொள்ள, ஒன்று ஒருங்கிணைந்த வார்த்தைகள் என்று சொல்லலாம், அல்லது இரத்தின சுருக்கமான வார்த்தைகள் என்று சொல்லலாம், அல்லது சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள வார்த்தைகள் என்று சொல்லலாம். சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள வார்த்தைகள் என்று சொல்லலாம். அதைத்தான் நாங்க ஜவாமிஉல் கலிம் என்று சொல்றது. இதற்கு இமாம் புகாரி அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. இன்னும் நல்லா பாருங்க. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னர், ரசூலுல்லாஹ் வருகை தர முன்னர் ஏடுகள்ல, அதாவது சுஹுஃபுகள்ல, ஏடுகள்ல நீளமான வார்த்தைகளால், நீண்ட வார்த்தைகளால் எழுதப்பட்டு வந்த பெரும் கருத்துக்களையும் தத்துவங்களையோ, விளங்கினா?
நீண்ட வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்டு வந்த பெரும் பெரும் தத்துவங்களையும் கருத்துக்களையும் ஓரிரு வார்த்தைகள்ல ஒருங்கிணைத்து, அப்ப நீண்ட வார்த்தைகளாக சொல்லப்பட்டவைகளை வெறும் சில வார்த்தைகளை கொண்டு சரியா இரத்தின சுருக்கமாக பேசுகின்ற ஆற்றலை நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான் என எனக்கு செய்தி கிட்டியது என குறிப்பிட்டார்கள். இட விளக்கம் ஜவாமிஉல் கலிம் என்பதற்கு இமாம் புகாரி அவங்க சொல்ற என்னென்றா, ரசூலுல்லாவுடைய வருகைக்கு முன்னர் வாழ்ந்த தூதர்கள், வந்த தூதர்கள் சரியா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற தூதர்கள், பெரும் பெரும் தூதர்கள், இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஏடுகள்ல தத்துவங்கள் அல்லது கருத்துகள் எல்லாம் எப்படி இருந்தன என்று சொன்னா நீண்ட வார்த்தைகளை கொண்டதாக காணப்பட்டன. விளங்கினவளுக்கு நீண்ட வார்த்தைகளை கொண்டதாக காணப்பட்டன. அவற்றை மிக சுருக்கமாக, இரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு வழங்கி இருந்தான் என்பது தான் இதற்கான விளக்கம். அப்ப ஜவாமிஉல் கலிம் என்ற இந்த சொற்பிரயோகத்தை நீங்க மனசில் ஆழமாக பயிற்சி கொண்டா போதும். இப்ப ஜவாமியுல் கலிம் என்றால் என்ன என்று கேட்டால், ஒருங்கிணைந்த வார்த்தைகள் என்று சொல்லலாம், இரத்தின சுருக்கமான வார்த்தைகள் என்று சொல்லலாம், சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள வார்த்தைகள் என்று சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம. ரைட். இப்ப இதற்கு நாங்க ஏற்கனவே ஒரு 2 ஹதீஸை பார்த்தோம். அல் ஹஜ்ஜு அரஃபா என்று பார்த்தோம். அதே போல அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வயதிஹி அந்த ஹதீஸையும் நாங்க பார்த்தோம். அதே போன்று இன்னும் சில ஆதாரங்களை பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த வார்த்தைகள் வழங்கப்பட்டிருந்தன என்பதற்கு சிறந்த ஆதாரங்கள் ஒன்றுதான் என்ன, இஸ்லாத்தின் அடிப்படைகள் அனைத்தையும் சில ஹதீஸ்கள்ல உள்ளடக்க முடியும் என்று மிக பெரும் இஸ்லாம் அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதாவது இஸ்லாத்தின் அடிப்படைகள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட சில ஹதீஸ்களுக்குள்ள மாத்திரம் என்ன செய்யலாம், உள்ளடக்கலாம் என்று பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்ற அளவுக்கு ஹதீஸ்கள் சொச்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவையாக உள்ளன. உதாரணமாக இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹிமஹுல்லா, ஹன்பலி மத்ஹபுடைய இமாம் இல்லையா, இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல், அவர் பின்வருமாறு சொல்றாரு. அவர் சட்ட அறிஞரும் தானே, சரியா, ஒரு சட்ட அறிஞரும் தான், அதே போல ஹதீஸ் வல்லுனரும் தான், சரியா, ஃபகீஹும் தான், முஹத்திஸும் தான். ரைட், ஓகே. அவர் சொல்றாரு என்ன, இஸ்லாத்தின் அடிப்படைகள் 3 ஹதீஸ்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளன என்று அவர் சொல்றாரு. என்ன, முதலாவது இன்னமல் அஅமாலு பின்னியாத். பாருங்க சொற்களை பாருங்க, இன்னமா ஒரு சொல், அல் அஅமால் 2 சொல், பின்னியாத் 3 சொல். இது 3 சொற்களை கொண்ட ஒரு ஹதீஸ். அங்கே இன்னும் சில பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதிகளை நாங்க பூரணமாக பார்த்தாலும் கூட பெரிசா எண்ணிக்கை கூடிக்கொண்டு போறது இல்லை. விளையின 150 சொல், 200 சொல், 300 சொல் இல்லை. அதே போல இந்த ஹதீஸை பாருங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். அடுத்த 3வது ஹதீஸ் அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். சரியா, இட கருத்தென்னா இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற கருத்தென்னா, எண்ணங்களை பொறுத்தே செயற்பாடுகள் அமைகின்றன, எண்ணங்களை பொறுத்துதான் செயற்பாடுகள் காணப்படும். சரியா, அதே போல மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். எமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகின்றாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகும். அது ஒரு ஹதீஸ். அதே போல ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது என்று ஆரம்பிக்க இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அப்ப இந்த 3 ஹதீஸ்கள்ல என்ன செய்யலாம் என்று சொன்னா, இஸ்லாத்தின் அடிப்படைகளை என்ன செய்யலாமாம், கட்டி எழுப்பலாம். இஸ்லாத்தின் அடிப்படைகள் எல்லாவற்றையும் இந்த 3 ஹதீஸ்களுக்குள்ள உள்ளடக்கலாம் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்கள் 3ம் சொற்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவைகளாக காணப்படுகின்றன. அதே போல இமாம் ஷாஃபிஈ அவங்க சொல்றாங்க என்னன்னா, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே செயற்பாடுகள் அமைகின்றன என்ற இந்த ஹதீஸ் அறிவின் 3ல் ஒரு பகுதியை உள்ளடக்கியுள்ளதாக இமாம் ஷாஃபிஈ அவங்க சொல்லி காட்டுறாங்க. ரைட். அதே நேரம் அப்ப நான் ஹதீஸ் சொற்சுருக்கம் கருத்து செறிவு மிக்கவை என்பதற்கான ஆதாரங்களை தான் தெளிவுபடுத்தி கொண்டு போறது. அதே நேரம் ஹதீஸ்ல உவமானுவமேயங்கள் கையாளப்பட்டுள்ளன.
நாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க 10ஆம் ஆண்டுலையும் படிச்சிருப்பீங்க ஒரு 6 ஹதீஸ் மட்டும். அந்த ஹதீஸும் சரி 11ஆம் ஆண்டுல வரக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு 5 இல்லாட்டி 6 வரும். அந்த ஹதீஸ்கள்லையும் சரி கூடுதலாக உதாரணங்கள் சொல்லப்பட்ட ஹதீஸ்களைத்தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது உவமானம், உவமேயம் கொண்ட ஹதீஸ்களைத்தான் நாங்க பார்க்கறது போறோம். சரியா? அப்ப ஹதீஸ்கள்ல அழகான உருவகம் கையாளப்பட்டிருக்குது. உவமான உவமேயம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாமே உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்ப உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாங்க படிப்பிக்கிற நேரம், சொல்ற நேரம், உதாரணங்கள் சொல்லி படிப்பிக்க கொள்ள உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும்? ஆழமாக பதியும். ரைட். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கின்ற சந்தர்ப்பத்துல, இஸ்லாத்தின் போதனைகளை கற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்துல உதாரணங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க உதாரணமாக 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அந்த கப்பல்ல பயணம் செய்கின்ற ஒரு கூட்டத்தாருக்கு உதாரணம் படிச்சிருப்பீங்க. சரியா? அதே போல நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் நாங்க ஒரு 2 ஹதீஸ படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற உருவகம், உவமானம், உவமேயம் இவையெல்லாம் உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சரி. அதே போல ஹதீஸ்கள் அரபு இலக்கியத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்பதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணமாக ஹதீஸ்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையைத்தான் நாங்க ஹதீஸ் என்று சொல்றோம். இங்கன செயல் அங்கீகாரம் இதை நாங்க இங்க பார்க்கறது இல்ல. செயற்பாடுகளையும் அங்கீகாரங்களையும் நாங்க பார்க்கறது இல்ல. ஏன்னா இலக்கியம் என்று வரக்குள்ள ரசூலோட வார்த்தைகளைத்தான் பார்க்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில புதிய சொற்களை, புதிய பிரயோகங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உதாரணமாக அரபு மொழியில மாத அலா ஃபிராஷிஹி, மாத அலா ஃபிராஷிஹி என்ற கருத்து என்னென்றா இயற்கையாக மரணம் அடைந்தான் என்ற கருத்துல பயன்படுத்தப்பட்டது. மாத அலா ஃபிராஷிஹி. சரி. அது பொதுவாக அரேபியர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு சொற்பிரயோகம். மாத அலா ஃபிராஷிஹி. இதே கருத்தை தரக்கூடிய மாத ஹத்வ அன்ஃபிஹி. சரியா? இப்படி பாருங்களேன். மாத ஹத்வ அன்ஃபிஹி. இப்படி என்றாலும் கருத்து என்ன? இயற்கையாக மரணம் அடைந்தார். மாத ஹத்வ அன்ஃபிஹி. மாத அலா ஃபிராஷிஹி என்றாலும் கருத்து இயற்கையாக மரணம் அடைந்தார் என்பதுதான் கருத்து. அதே கருத்தை தரக்கூடிய மாத ஹத்வ அன்ஃபிஹி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதற் தடவையாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏண்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க என்ன? நான் இந்த பிரயோகத்தை முன்னெப்போதும் கேட்டதில்லை. சரியா? நான் இந்த பிரயோகத்தை மாத ஹத்வ அன்ஃபிஹி என்ற இந்த பிரயோகத்தை முன்னெப்போதும் கேட்டதில்லை என்று அவர் சொல்லி காட்டுறாரு. எனவே இந்த சொற்பிரயோகத்தை யார் அறிமுகப்படுத்திக்கிற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போல எதிகை மோனையே இல்லாத ஒழித்து. சரியா? இப்ப கவிதையில கூடுதலாக இருக்கும் எதிகையும் மோனையும். அப்ப எதிகை மோனையிட அந்த போக்கை இல்லாமல் ஆக்கி உரைநடையிட தரத்தை உயர்த்தியமையும் ஹதீஸ் தான். அதே போல இந்த ஹதீஸ்கள் மூலமாக மொழி சீர் செய்யப்பட்டது. சரி. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் சரியா? இதுல குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டியது என்னென்றா, ரைட், ஹதீஸ் எப்படிப்பட்டது அதை நீங்க பார்க்கணும். அதாவது சொற்சுருக்கம், கருத்து செறிவுமிக்கது, உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, அழகிய மொழிநடையை கொண்டது, உள்ளத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. இதெல்லாமே இந்த 4 பாயிண்டும். அதே போல ஹதீஸ்கள்ல உள்ள உவமான உவமேயம் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இலக்கிய நயம் எழுதக்கொள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடலாம். விளங்கினா அவளுக்கு? மேற்படி ஹதீஸானது எல்லா ஹதீஸுக்கும் நீங்க போட வேண்டிய ஒன்றுதான் என்ன? சொற்சுருக்கம், கருத்து செறிவு. அது எல்லா ஹதீஸ்களுக்கும் பொதுவாக நீங்க போடலாம். சரியா? அடுத்தது உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் நீங்க இலக்கிய நயமாக எழுதலாம். அழகிய மொழிநடையை கொண்டதையும் இலக்கிய நயமாக எழுதலாம். உள்ளத்தை வசீகரிக்கின்ற தன்மை கொண்டதையும் நீங்க என்ன செய்யலாம்? ஒரு இலக்கிய நயமாக எழுதலாம். அப்ப இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம்? அழகா ஓட இலக்கிய நய பகுதிக்கு நீங்க எழுதி காட்டலாம். சரியா? அடுத்தது ஜவாமிஉல் கலிம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதே நேரம் இமாம் ஜாஹில் அவர்கள் குறிப்பிட்ட இந்த கூற்று, இதையும் நீங்க தெரிந்திருக்க வேண்டும். அது ஆக முக்கியம். அடுத்தது இதெல்லாம் ஒரு மேலதிக தகவல்களுக்காக சொல்லப்பட்ட விடயங்கள் தான் உங்களோட புத்தகத்துல இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டா போதும். சரியா? ரைட். விலகினா எல்லாருக்கும் பிள்ளைகள் விலகினா? ஓகே, சரி. ரைட். ரைட், ஓகே. இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து முக்கியமான ஒரு 2 ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாங்க இங்கே பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. உங்களுக்கு இப்போ மைக்க அன்மியூட் பண்ணலாமா? ரைட், ஓகே. சார், இமாம் ஜாஹிர் அவங்க சொன்ன அந்த கருத்து புக்ல இல்லையே சார். இல்லாட்டி நீங்க நோட் பண்ணி கொண்டானெல்லாம் அது கைட்ல இருக்கிற ஒரு கூற்றுண்டா. நான் 10ஆம் ஆண்டுல இருக்கிற தெரியானா இது இல்லை, 10ஆம் ஆண்டுல இருக்காது. நீங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டா நல்லா. இப்போதைக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொண்டா நல்லா. சரியா? ஹியல் கலாம் அல்லது கல்ல அதது ஹுரூஃபிஹி வ கஸூரத் மஆனிஹி. அதன கருத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், சரியா, ஹதீஸ்கள் சொற்களின் எண்ணிக்கை குறைந்த ஆனால் கருத்து செழுமை நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகின்றன. ரைட், பாருங்களேன். சரி, முதலாவது ஹதீஸ் عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم
இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீம். சரியா, அவரோட பாட புத்தகத்துல இந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸாக இருக்குமா? பாருங்க, சரி. عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீம். ரைட், இது சின்ன ஒரு ஹதீஸ் தான். ஒரு லேசா எங்களுக்கு என்ன செய்யலாம், பாடமாக்கலாம். சரியா, பாடமாக்கலாம். அதே நேரம் ஹதீஸ் தரக்கூடிய படிப்பினைகளை போதனைகளை கட்டாயம் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். ரைட், இன்னென்ன கருத்து நிச்சயமாக, இன்னென்ன கருத்துன்னா நிச்சயமாக. ரைட், அடுத்து நீங்க பாருங்க, லைஸ் என்ற கருத்து இல்லை. நான் அல்லதையே நான் சொல்லல, லைஸ் என்ற கருத்து என்ன இல்லை. ஓகே, ரைட். ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்து உள்ளத்தில், ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்துன்னா உள்ளத்தில். அப்ப லைஸ ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்துன்னா உள்ளத்தில் இல்லை, உள்ளத்தில் இல்லை. அப்ப இப்ப நாங்க அல்லது என்ற சொல்லோட சேர்த்து நாங்க மொழிபெயர்த்தால், அதாவது நான் தனித்தனி சொல்லாக சொன்னா லைஸ் என்ற கருத்துன்னா இல்லை. இது 11ஆம் ஆண்டு நடக்கிற கிளாஸ். சரியா, ரைட், ஓகே. லைஸ் என்ற கருத்து இல்லை, ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்து உள்ளத்தில். அப்ப லைஸ ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்து உள்ளத்தில் இல்லை. அப்ப நாங்க அல்லது என்ற சொல்லோட சேர்த்து மொழிபெயர்ப்பதாக இருந்தால் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அந்த கருத்துல தான் எடுக்கிறது. ரைட், ஓகே. இப்ப இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி, எவருடைய உள்ளத்தில் இல்லையோ, எது இல்லையோ, ஷைஉம் மினல் குர்ஆன். ஷை என்ற ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஏதாவது ஒரு பகுதி. எதிலிருந்து? மினல் குர்ஆன். சரியா, அல் குர்ஆனில் இருந்து. அப்ப அல் குர்ஆனில் இருந்து யார்ட மைக் வச்சு பண்ணிக்கிறீங்க? மைக்கை வந்து நீங்க மியூட்லயே வச்சுக்கொண்டா நல்ல வேணா. சரியா, ரைட், ஓகே, ரைட், ஓகே. சரி, பாருங்க. அப்ப இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன். ரைட், அல் குர்ஆனில் இருந்து ஒரு பகுதியேனும், ஒரு பகுதியேனும் யாருடைய எவருடைய உள்ளத்தில் இல்லையோ. சரியா, அந்த உள்ளம் கல் பைத்தில் ஹரீம். அல் பைத் என்ற கருத்து வீடு, கல் பைத் என்ற வீட்டை போல, க என்ற கருத்து போல. இந்த க இருக்கிற இல்லையா, அது வந்து போல. அல் பைத் என்ற கருத்து வீடு. அப்ப கல் பைத்தி என்ற கருத்து என்ன, வீட்டை போல. அல் ஹரிப் என்ற கருத்து பாலடைந்த. ஹரிபண்டா என்ன கருத்து, பாலடைந்த. அப்ப கல் பைத்தில் ஹர்பி என்ற கருத்து என்ன, பாலடைந்த வீட்டை போல என்ன கருத்துல வரும், பாலடைந்த வீட்டை போல. அப்ப திரும்ப பாருங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீப், எவருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனில் சிறு பகுதியேனும் இல்லையோ.
விளங்கினா? எவருடைய உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதி ஏனும் இல்லையோ அந்த உள்ளமானது பாலடைந்த வீட்டை போன்றதாகும். சரியா? அப்படி சொல்ல மேலும் அல்லது அவட புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எவருடைய உள்ளத்தில் குர்ஆன் ஒரு சிறு பகுதியேனும் மனனமாக இல்லையோ அவர் என்று சொல்லி பாலடைந்த வீட்டை போன்றவராவார் என்று சொல்ல மேலும். விளங்கினா அவளுக்கு ஹதீஸ் லேசான ஹதீஸா? இப்போ நான் ஒவ்வொரு சொல்லாக சொல்வதாக இருந்தா திருப்ப சொல்றேன் பாருங்க. இன்னென்ற என்ன? நிச்சயமாக. அல்லது என்ப சொல்லுக்கு நாங்க மொழிபெயர்க்கல. இப்ப அல்லது என்றா அவன் எத்தகையவன் என்றால் என்ற பல அப்படி கருத்துகளும் இருக்குது. ஓகே, அதை நான் மொழிபெயர்க்கல. அல்லது என்று சொல்ல அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்களா. அல்லது லைஸ ஃபீ ஜௌஃபி, லைஸ என்றா இல்லை, ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்து உள்ளத்தில். அப்ப லைஸ ஃபீ ஜௌஃபிஹி என்ற கருத்து என்ன? உள்ளத்தில் இல்லை. அப்ப நிச்சயமாக உள்ளத்தில் இல்லை. அப்ப இங்க அல்லது என்ன சொல்லுக்கான ஒரு கருத்துன்னு நாங்க கொடுத்து பார்க்கிற நேரம் இன்னல்லது லைஸ ஃபீ ஜௌஃபி, நிச்சயமாக உள்ளத்தில் இல்லாதவன், அப்படித்தான் நேரடியாக மொழிபெயர்க்கொள்ள வாரது. ஆனா அது பொருத்தமற்றது, கருத்தை சரியா எடுக்க இயலாது. அப்ப இன்னல்லது லைஸ ஃபீ ஜௌஃபிஹி என்று வரக்கொள்ள எவருடைய உள்ளத்தில் இல்லையோ, நிச்சயமாக எவருடைய உள்ளத்தில் இல்லையோ, எது இல்லையோ? ஷைஉம் மினல் குர்ஆன், அல் குர்ஆனிலிருந்து ஒரு பகுதி, அல் குர்ஆனிலிருந்து ஒரு பகுதி இல்லையோ. சரியா? அப்ப இன்னல்லது லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் என்றா அல் குர்ஆனிலிருந்து ஒரு பகுதி எவருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர் கல்பைத்தில் ஹரீப், பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார் என்று சொல்லலாம். சரியா? மொழிபெயர்ப்பு கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, சரி. ஓகே, சரி, ஓகே, ரைட். இப்ப இதுல படிப்பினைகள் நிறைய இருக்குதுன்னா, இப்ப இத உதாரணமாக அல் குர்ஆனின் சிறு பகுதியையாவது மனநமிட்டிருப்பது அவசியமாகும். மனநமிட்டிருப்பது, ரைட்டு. மனநமிட்டிருப்பது இருக்குது, மனநமிட்டிருப்பது. அப்ப அல் குர்ஆனின் சிறு பகுதியையாவது கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? மனநமிட்டிருக்க வேண்டும். இப்ப பெரும்பாலும் அவளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம், சூரத்து அல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்து குரைஷ் போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் பாடமாக இருக்கும். சரியா? ஆனா அது மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? பாடமாக்கி கொண்டே இருக்கணும். குர்ஆன்ல மொத்தமாக இப்ப 114 சூறாக்கள்ல நீங்க எண்ணி பார்த்தா ஒரு 5-6 சூறா தான் உங்களுக்கு பாடம். அப்படி இருக்க இயலாது. அதுவும் ஒரு பகுதி தான். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யணும்? இன்னும் சில சூறாக்களை, இன்னும் பல வசனங்களை நீங்க பாடமாக்கணும். அப்ப கட்டாயமாக இந்த ஹதீஸினூடாக நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது படிப்பினை என்னென்றா அல் குர்ஆன்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்க பாடமாக்கி இருக்கணும். ரைட். ரெண்டாவது என்னென்றா பாருங்க, நீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? உதாரணம் கூறி கற்பிச்சுக்கிறாங்க இல்லையா? எவருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனின் சிறு பகுதியேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும். அப்ப பாலடைந்த வீட்டுக்கு உவமிச்சு ரசூலுல்லா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அதிலிருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு படிப்பினை என்ன? நாங்க மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்பிக்கும் போது, ஒரு விடயத்தை சொல்லி கொடுக்கும் போது, அல்லது பொதுமக்களுக்கு நாங்க ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தும் போது அவர்களுக்கு பரிச்சயமான, சரி, அவர்களுக்கு தெரிந்த உதாரணங்களை கூறி கற்பிக்கிறது, சொல்லி கொடுக்கிறது, தெளிவுபடுத்துறது, இந்த சந்தர்ப்பத்துல அவங்களோட உள்ளத்துல அந்த நாங்க சொல்ற விஷயம் என்ன செய்யும்? ஆழமாக பதியும் என்பதையும் இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில எங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு சொன்னா கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. ஒரு ஆசானுக்கு, ஒரு ஆசிரியருக்கு ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில் இருக்கின்ற முன்மாதிரி என்ன? மாணவர்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கற்பிக்கின்ற போது உதாரணங்களை கூறி, உவமானங்களை சொல்லி கற்பிக்கிற நேரம், சொல்லி கொடுக்கிற நேரம் அது கேட்பவருடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தையும்
மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சரியா? ரைட். அதே போல இன்னும் ஒரு படிப்பினை என்ன, அல் குர்ஆன்ல ஹதீஸை வச்சே படிப்பினை சொல்லலாம். முதல்ல சொன்ன அல் குர்ஆன்ல சிறு பகுதியையாவது மனனம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது இன்னொரு படிப்பினையாக சொல்லலாம், அல் குர்ஆனின் சிறு பகுதியேனும் மன்னம் இல்லாதவர்கள் பாலடைந்த வீட்டை போன்றவர்கள் ஆகும். விளையினாவளுக்கு இப்ப பாலடைந்த வீடு என்று வரக்கொள்ள யாரும் தைரியமாக அப்படிப்பட்ட இடத்துக்கு போறது விருப்பம் இல்லை. அதுவும் தனியா போறண்டா எப்படியுமே பயம். அதுவும் இரவு நேரங்கள்ல இருட்டுகள்ல போறண்டா நினைச்சும் பார்க்கறது இல்லை. காரணம் என்ன? பாலடைந்த வீடுகள் என்றாலே ஒரு விதமான மாயை, ஒரு விதமான பயம், ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அந்த பாலடைந்த வீடுகள்ல என்ன இருக்குது என்று பார்க்க கொள்ள விஷம் விஷஜந்துக்கள் இருக்கும். அதே போல சைத்தான், ஜின்கள், கெட்ட ஜின்கள் எல்லாம் குடியிருக்கின்ற இடங்கள் தான் என்ன பாலடைந்த வீடு. அப்ப இந்த பாலடைந்த வீடால யாருக்கும் பயன் இல்லை, மாற்றமாக பயப்படுவார்கள், அந்த வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவார்கள். அப்படித்தான் யாருடைய உள்ளத்தில அல் குர்ஆன்ட சிறு பகுதியும் இல்லையோ அந்த உள்ளம் ஷைத்தாண்ட இருப்பிடமாக, கெட்ட ஜின்கள்ட இருப்பிடமாக அந்த உள்ளம் இருக்கும். அந்த உள்ளங்கள்ல எப்படி பாலடைந்த வீட்டுல ஊசலாட்டங்கள் காணப்படுமோ அதே போன்று இப்படிப்பட்ட உள்ளங்கள்லையும் ஊசலாட்டங்கள் காணப்படும். இதே மாதிரி இந்த இந்த அந்த அந்த உள்ளத்துல எப்படி நிம்மதி இருக்காதோ, பிரச்சனைகள் காணப்படுமோ, அந்த அதாவது பாலடைந்த வீட்டுல எப்படி நிம்மதி இருக்காதோ, எப்படி பிரச்சனைகள் இருக்குமோ அதே போன்றுதான் அல் குர்ஆனில் சிறு பகுதியேனும் மனனமிடாத உள்ளத்தில நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டவரிடமிருந்து எந்த விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப இப்படி என்ன செய்யலாம், இந்த குறிப்பிட்ட ஹதீஸுக்கான விளக்கத்தை அல்லது படிப்பினைகளை எழுதலாம். சரியா? ரைட். அதே போல பிள்ளைகள், இந்த ஹதீஸ் ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்துல் ஹரிப். ஒருவேளை எக்ஸாமுக்கு இந்த ஹதீஸ் வந்தால், இலக்கிய நயம் கேட்டு வந்தால், அவளுக்கு என்ன செய்யலாம், ஒரு பாயிண்டாக இலக்கிய நயத்துல உவமான உவமையத்தை எழுதி காட்டலாம். விளங்கினா அவளுக்கு எக்ஸாம் நீங்க ஹதீஸை பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்ப யாரோ கேட்டிருந்த, இப்ப இந்த ஹதீஸை நீங்க பாடமாக்க தேவையில்லை, இந்த ஹதீஸை நீங்க பாடமாக்க தேவையில்லை. ஆனா இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக இப்ப நான் கீழே தாரேன், உங்களுக்கு பயிற்சியாக இருக்குது. அல் ஹரிப் என்ற சொல்ல கோடடிச்சு வந்திருக்கும், அல் பைத் என்ற சொல்ல கோடடிச்சு வந்திருக்கும். அப்ப கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை குறிப்பிடுக என்று வந்தால் உங்களுக்கு எழுதியலுமாக இருக்கணும். அல் பைத் என்றா வீடு, கல் பைத் என்றா வீட்டை போல, அல் ஹரிப் என்றா பாலடைந்த. இவ்வாறாக உங்களுக்கு எழுதியலுமா இருந்தா ஓகே. மாற்றமாக நீங்க என்ன செய்ய தேவையில்ல, குறிப்பிட்ட ஹதீஸை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இலக்கிய நயம் பார்க்க கொள்ள சரி, அவளுக்கு கட்டாயம் நீங்க இலக்கிய நயம் பாருங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர்லையும் வினாத்தாள் ஒன்றிலையும் கட்டாயமாக இலக்கிய நயத்தில் இந்த உவமானூமியம் கேட்டு வாரது, உவமானூமியம் கட்டாயம் பார்க்கணும். வினாத்தாள் ஒன்றிலையும் உவமானம் யாது உவமையம் யாதுன்னு கேட்டு வரும். அதே போல வினாத்தாள் ரெண்டிலையும் உவமானுவமையும் கேட்டு வாரு. சரியா? அதனால கட்டாயம் எல்லா ஹதீஸ்கள்லையும் உள்ள உவமானம் உவமையும் கட்டாயம் பாருங்க. இந்த ஹதீஸில் உள்ள உவமானம் என்ன? பாலடைந்த வீடு. சரியா? நாங்க எதற்கு ஒப்பிடுறோமோ அதுதான் உவமானம். இதுல அரபி இருக்குது, அரபா பார்க்க தேவையில்ல. அல் முசப்பஹ் பிஹி, அல் முசப்பஹ், அதாத்து சுபுஹ், வஜ்ஹு தஸ்பீஹ் எல்லாமே இருக்குது. இதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்க இதை பார்த்தா போதும். உவமானம் என்ன? என்ன உவமானம்? பாலடைந்த வீடு. சரியா? உவமேயம் என்னன்னு கேட்டா, நாங்க என்ன விடயத்தை ஒப்பிடுறோமோ அதுதான் உவமேயம். உவமேயம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல சிறு பகுதியேனும் மனனமிடாத உள்ள அல்லது மனனமிடாதவர். அல் குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியேனும் தனது உள்ளத்தில் கொண்டிராதவன் அல்லது மனனமிடாதவன், எப்படி எழுதினாலும் ஓகே, அது உவமேயம். சரியா? உவமை உறுப்புகளை எக்ஸாம் கேட்டுவாருல்ல. ரைட், ஓகே. அடுத்தது பொதுத்தன்மை என்னன்னு கேட்டா, பொதுத்தன்மை என்று வரும் மேலும் ஒற்றுமைகள் என்ற சொல் வரும் மேலும். அப்படி வந்தா என்ன? ரெண்டிலையும் இதில் பார்க்கலாம், பிரச்சனைகள், தீயவைகள், ஊசலாட்டங்கள் நிறைந்த இடம்தான் ரெண்டிலையும் காணப்படக்கூடிய பொதுத்தன்மை. தீயவைகள் நிறைந்த இடம், ஊசலாட்டங்கள் நிறைந்த இடம், நன்மைகள் எதிர்பார்க்க முடியாத இடம். எப்படி பாலடைந்த வீட்டுல நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதோ அதே போன்று அல் குர்ஆன் சிறு பகுதியையும் மனனமிடாத உள்ளத்திலையும் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது.
எப்படி பாலடைந்த வீட்டுல தீயவைகள் காணப்படுமோ அதே போன்று அல் குர்ஆன்ல சிறு பகுதியையும் மனமிடாத உள்ளத்தில தீயவைகள் ஊசலாட்டங்கள் நிறைந்து காணப்படும். இதைத்தான் நாங்க பொதுத்தன்மை என்று சொல்றது. இது ஒரு இலக்கிய நயம். ரெண்டாவது என்னண்டா, நீங்க பாருங்க, இந்த ஹதீஸ் வந்து சரியா, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கஸ்ரால முடிஞ்சிருக்குது. கல் பைத்தி கஸ்ரால முடிஞ்சிருக்குது. அல் ஹரிபி கஸ்ரால முடிஞ்சிருக்குது. எனவே அதையும் வச்சு நீங்க ஒரு இலக்கிய நயம் எழுதலாம். எப்படி இறுதி 3 சொற்களும் ஒத்த ஓசையில அல்லது ஒரே மாதிரி முடிவடைஞ்சிருக்கிறதையும் உங்களுக்கு சொல்லி காட்டலாம். அடுத்த நான் ஏற்கனவே சொன்னதுதான் சொச்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸ். சரி, அது எல்லா ஹதீஸ்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம், போடலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது எளிமையான உதாரணம் மூலம் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறதையும் எழுதலாம். மொழிநடை எளிமையாக காணப்படுகின்றது. இலகுவான தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு மொழிநடை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஹதீஸும் உள்ளத்தில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சரியா, இதுதான் ஹதீஸ். உதாரணமாக இந்த ஹதீஸ் எக்ஸாம்ல வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அப்ப இந்த அமைப்புல தான் வாருது. கீழுள்ள ஹதீஸை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. சரியா, கீழுள்ள ஹதீஸை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. என்ன, இந்த ஹதீஸை தருவாங்கள எக்ஸாம் பேப்பர்ல ஹதீஸ் தரப்பட்டிருக்கும். நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீஸ்ல ஹரக்கத் பெரும்பாலும் இருக்கோ மேலும் இல்லாமல் இருக்கோ மேலும். ஆனா கடந்த கால வினா பத்திரங்களை பார்க்கல ஹதீஸ்கள்ல ஹரக்கத் இல்லை. இல்லைங்கண்ணா, அது வரும் மேலும் வராமல் போகும் மேலும் அது பிரச்சனை இல்லை. ஹதீஸை தந்தா உங்களுக்கு விலங்கியலமாக இருக்கணும். ரைட், இந்த ஹதீஸை தான் தந்திக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வந்திருக்குது என்பது உங்களுக்கு விலங்கியலமாக இருந்தா சரி. இப்ப வினாத்தாள் 2ல ரைட், வினாத்தாள் 2ல ஹதீஸ் ஒன்று வந்தா அந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்ட வினாக்கள் இப்படித்தான் வரும். மேலுள்ள ஹதீஸில் காணப்படும் உவமானம், உவமேயம் மற்றும் ஒற்றுமைகள் என்பவற்றை குறிப்பிடுக. அப்ப ஒற்றுமைகள் என்றா என்ன, பொதுத்தன்மைகள். இப்ப நீங்க அழகா எக்ஸாம் பேப்பர்ல வினா இலக்கம் ஒன்றை போட்டு உவமானம் என்று போட்டுதான் உவமானத்தில் தரும். பாலடைந்த வீடு. உவமேயம் அல் குர்ஆனில் சிறு பகுதியையும் மனமிடாத உள்ளம். ஒற்றுமை என்ன, ஊசலாட்டங்கள் தீயவைகள் நிறைந்த இடம். அப்படி பொதுத்தன்மை, உவமானம், உவமேயம் எல்லாத்தையும் சொற்களை போட்டுதான் நீங்க எழுதணும். சரியா, இரண்டாவது பாருங்க, மேற்படி ஹதீஸில் கோடிடப்பட்ட வெளிப்பாடுகளின் பொருளை எழுதுக. அப்ப உதாரணமாக பி ஜௌஃபிஹி என்ற சொல்ல கோடடிச்சுக்கிற, கல் பைத்தி அல் ஹரிபி. பின்னவாருங்க, நீங்க வெளிப்பாடுகள் என்ற ஒரு சொல்லும் நிக்குது இல்லையா. இந்த வெளிப்பாடுகள் என்ற சொல் வந்து எதை குறிக்குதுன்றா, தனி ஒரு சொல்லாக வரலாம் அல்லது சொற்றொடராக வரலாம். தனி ஒரு சொல்லாக அல்லது சொற்றொடராக வாரத்தான் நாங்க வெளிப்பாடுகள் என்று சொல்றது. அப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த சொற்களை நீங்க திருப்ப எழுதணும். இந்த பாருங்க, நான் உதாரணமாக எழுதி காட்டுகிறேன். பி ஜௌஃபிஹி என்று எழுதிட்டு தான் உள்ளத்தில், கல் பைத்தி என்று எழுதிட்டு வீட்டில், அல் ஹர்பி என்று எழுதிட்டு பாலடைந்த. இந்த மாதிரி நீங்க தெளிவாக விடை எழுத வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க சும்மா தான் தோண்டித்தனமாக நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸாம் பேப்பர்ல எழுத இயலாது. ரைட், ஓகே. அடுத்தது மேற்பாடு ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2 குறிப்பிடுக. அப்ப 2 பாயிண்ட்ஸ் கேட்கல, 2 பாயிண்ட்ஸ் அழகா எழுதலாம். இந்த ஹதீஸில் காணப்படும் இலக்கிய நயத்தை விளக்குக. சரியா, குறைந்தபட்சம் நீங்க 4 இலக்கிய நயமாவது எழுதணும். குறைந்தபட்சமா 4 இலக்கிய நயமாவது எழுதணும். நான் இப்ப ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிற எல்லா ஹதீஸ்களுக்கும் பொதுவாக எழுத முடியுமான இலக்கிய நயம் இருக்குது. ஒன்று சொச்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸ், 2வது எளிமையான மொழிநடையை கொண்ட ஹதீஸ், 3வது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸ் போன்றவற்றை உங்களுக்கு சொல்லி காட்டலாம். அடுத்தது என்னண்டா, மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக என்று இருக்குது. இஷ்ரஹ் அல் ஹதீஸ் அல் மஸ்கூர் மூஜிஸா. அப்ப மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக. இப்ப விளக்குகாண்டு வந்தா நீங்க பெருசா ஒன்று யோசிக்க தேவையில்லை. நீங்க ஹதீஸுடைய பொருள் எழுதினாலும் போதும். சரியா, இந்த அடிப்படையில தான் நீங்க எந்த ஒரு ஹதீஸையும் படிக்கல இந்த அமைப்பில நீங்க வினாக்களுக்கு விடைகள் எழுதி பாருங்க. விளங்கினா, உவமானம் என்ன, உவமேயம் என்ன, ஒற்றுமை என்ன. அடுத்து குறிப்பிட்ட
சொற்களுக்கு கோடடிச்சு நீங்களே கோடடிச்சு அந்த சொற்கள பொருளை எழுதி பாருங்க, போதனைகளை எழுதி பாருங்க, இலக்கியத்தை எழுதி பாருங்க. அதுகள் தான் எக்ஸாமுக்கும் வரப்போகுது. வழங்கினா ரைட். இந்த ஹதீஸ் தொடர்பாக ஏதும் உங்களுக்கு டவுட் இருக்குதா? கேளுங்க பாக்க, ஏதாவது டவுட் இருக்கிறேன்டா? சார் இந்த ஹதீஸ் இலக்கிய இணையத்தை மறக்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? ஓகே. ரைட், பாருங்க. இந்த ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற உவமானம் என்ன? பாலடைந்த வீடு. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுலையும் உவமானமே படிச்சுக்கிறதால் அவளுக்கு நான் மிச்சம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. உவமானம் என்றால் நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அது. அதான் இப்ப நான் பாலடைந்த வீடு. உவமேயம் என்ன? குர்ஆனில் சிறு பகுதியை ஏனும் மன்னமிடாத உள்ள. பொதுத்தன்மை என்ன? தீயவைகள் ஊசலாட்டங்கள் நிறைந்த இடம். சரி. இரண்டாவது, ஒத்த ஓசையில் ஹதீஸில் இறுதி 3 சொற்களும் முடிவடைந்துள்ளமையானது ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கின்றன. நீங்க பார்க்கலாம், ஒத்த ஓசையில முடிவடைகிறது. அதாவது குர்ஆனி அண்டிக்குது இல்லையா, கஸ்ரா செய்யப்பட்டிருக்குது. அல் பைத்தி கஸ்ரா செய்யப்பட்டிருக்குது. அல் ஹரிபி கஸ்ரா செய்யப்பட்டிருக்குது. அப்ப நாங்க இப்ப சொல்லி பார்க்கல, கஸ்ராவிலேயே முடிவடைகிறதால அது ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கிற. மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிபி. சரியா? அது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, நான் சொன்னதுதான் சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள ஹதீஸ். சரியா? அதை நீங்க எல்லா ஹதீஸ்களுக்கும் பொதுவாக எழுதலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறதான் என்ன, எளிமையான உதாரணம் மூலம் ஒரு முக்கியமான விடயம் இங்கு கூறப்பட்டிருக்கிறதையும் எழுதலாம். மொழிநடை எளிமையாக இலகுவாக காணப்படுகின்றது, அதையும் எழுதலாம். மொழிநடை எளிமையாகவும் இலகுவாகவும் காணப்படுகின்றது. அதே போல உள்ளத்தில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மேற்படி ஹதீஸ் காணப்படுகின்றது என்று எழுதலாமா? சரியா? விளங்கினா மகன்? ஓகே, சரி. ஹதீஸ் மீனிங் எவருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனில் சிறு பகுதியும் இல்லையோ, அல் குர்ஆனிலிருந்து சிறு பகுதியேனும் எவருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். சரி, ரைட், ஓகே. நீங்க இப்ப குரூப்ல இணைந்து கொள்ள விரும்பினா நான் அனுப்புற நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள. சரியா? நோட் 7773171718 இதுதான் நம்பர். அப்ப நான் குரூப்ல இங்க நான் ஷேர் பண்ணல, ஷேர் பண்றதுக்கு இயலாது. உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா சரி. என்ன டீட்டெயில்ஸ்? உங்களோட பேர், என்ன கிரேட். சில நேரம் இதுல 10ஆம் ஆண்டு பிள்ளைகளும் கலந்து கொண்டிருப்பீங்க. உங்களோட பேரு, நீங்க என்ன கிரேட், அதே போல நீங்க படிக்கின்ற பாடசாலை, அதே நேரம் உங்களோட ஊர், இதுகளை மென்ஷன் பண்ணி நான் மேல் அனுப்பிக்கிற நோட் 7731711718 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி கொள்வாங்க. சரியா? ரைட். நீங்களும் எப்படி அட் ஆகிக்கிறீங்களோ அதே போல உங்களோட ஸ்கூல்ல இந்த அரபிலக்கிய பாடம் எடுக்கிற ஏனைய மாணவர்களுக்கும் இந்த வகுப்பை நீங்க அறிமுகப்படுத்தி வைங்க. அவங்களுக்கும் அந்த நம்பரை, நான் ஏற்கனவே அனுப்பின இந்த நம்பரை ஷேர் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்ப வச்சு அவங்களையும் குரூப்ல அட் ஆக வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, ஓகே, ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். என்னென்றா அது என்ன, சார் do you have a group which you put the free class recordings என்று போட்டிக்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லையா? ரைட். அதாவது கிளாஸ் ரெக்கார்டிங் போடுறோம் தான், ஆனா கிளாஸ் ரெக்கார்டிங் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமையும் போடுவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். இப்போ நாங்கள் இபிஎஸ்சியோட இப்போ 2023ஆம் ஆண்டுக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் கிளாஸஸ் நடந்து வந்த, ஆனாலும் கிளாஸ் ரெக்கார்டிங் ஆரம்பத்தில் போட்டு வந்தாலும் கூட
பிறகுக்கு நாங்க போடுறத கைவிட்டுட்டோம். காரணம் என்னென்றா ரெக்கார்டிங் போடுறாங்க தானே என்று சொல்லிட்டு கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகல. சரி, ஆன்லைன் கிளாஸுக்கு டைமுக்கு அட்டெண்ட் ஆகிற எண்ணிக்கை குறைவடைஞ்சு, அதால நிப்பாட்டிட்டு கடைசி கட்டத்துல தான் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போட்டோம். அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நடக்கிற கிளாஸ் ரெக்கார்ட் ஆகப்படும், ரெக்கார்டிங் நடக்குது. இருந்தாலும் என்ன நடக்காது, தொடர்ச்சியாக ரெக்கார்டிங் போடப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். கிரேட் 10க்கு இப்போதைக்கு சனிக்கிழமை பின்னேரம் நைட்ல, அதாவது 7 மணிலிருந்து 8:30 வரங்காட்டியும் கிரேட் 10க்கு நடக்கிற. ரைட், ஓகே சார். 11 முதலாம் தவணை பேப்பர் இருக்கிறா சார்? ஓமா இருக்கிற. குரூப்ல போட்டுருங்களேன். நீங்க சொல்ற பழைய பேப்பர்களா? ஓ சரி, ஓகே, நான் பாக்குறேன்னு. சரியா? சரி, ஓகே ரைட். இன்னும் ஒரு ஹதீஸை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், பார்த்துட்டு வகுப்பை முடிப்போம். முக்கியமான ஹதீஸை பாருங்க. அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஓட 11ஆம் ஆண்டு புத்தகம் கையில் இருக்கிறா? வச்சுக்கொண்டா இருக்கிறீங்க? ரைட், ஓகே. பைல 2வது ஹதீஸாக எந்த ஹதீஸ் இருக்குது? இந்த ஹதீஸ் தானே? சரி, ஓகே. இந்த ஹதீஸை பாருங்க. ரைட், ஓகே. Did you cover the surah section in class? நாங்க கவர் பண்ணிக்கிறோம். அப்படி என்றா சூரத்துல் அபஸையும் சூரத்துல் மஆரிஜையும் சாரி சூரத்துல் முத்தஸிரையும் பார்த்தோம். மஆரிஜும் இஸ்ராவும் நாங்க பார்க்கல. சரியா? அது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் லேட் ஆகி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கிரேட் 10 ஃபர்ஸ்ட் யூனிட் நோட்ஸ் ஈக்குவல்ஸ் ஹியர். நீங்க புக்கை வாங்கலாம் தானே? நீங்க புக்கை வாங்கினா சரியா? இப்ப நான் நினைக்கிறேன் இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல பப்ளிகேஷன்ல புக் வந்து முடிஞ்சிக்குது 10ஆம் ஆண்டுட. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 4 டேஸ்ல மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், ஓகே. நாங்க இந்த ஹதீஸை பார்ப்போம். நான் ஓகே கொஞ்சம் வரீங்களா சார்? கேளுங்க மகா. என்னென்ன சூரா நீங்க முடிச்சீங்கன்னு சொன்ன? சூரா அபஸையும் சூரா முத்தஸிரும். சரி, ஓகே. இந்த ஹதீஸை பாருங்க. என்ன ஹதீஸ்? அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا مررتم برياض الجنة فارتعوا قالوا وما رياض الجنة قال حلق الذكر. நல்லா பார்த்து வருங்க. லேசான ஹதீஸ் தான். அறிவிப்பாளர் எல்லாம் நீங்க பாடமாக்க வேணாமா? சரியா? யார் அறிவிக்கிறது, என்ன ஹதீஸ் கிரந்தத்துல ஆதாரம் வந்திக்குது, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? உங்களோட புத்தகத்துல இருக்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை நாங்க சொல்ல கட்டாயமாக அறிவிப்பாளரை சொல்லி அதை போன்ற ஆதாரமும் சொல்லப்பட வேண்டும். நான் நினைக்கிற உங்களோட புத்தகத்துல வந்து அரபு ஹதீஸ் அரபு இருக்குது, அரபு பக்கத்துல ஆதாரம் இல்லை, ஆனா அதோட பொருள் இருக்கிற பொருள் பக்கத்துல ஆதாரம் இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ் வந்து திருமிதியில 2271வது ஹதீஸாக வந்திருக்குது. சரியா? ரைட். ஆனா எக்ஸாம்ல வந்து அறிவிப்பாளர் கேட்டு வருவாங்கன்றோ அல்லது ஆதாரம் என்ன ஹதீஸ் கிரந்தம் என்றோ கேட்டு வராது. எனவே நீங்க அறிவிப்பாளரையோ அல்லது ஹதீஸ் கிரந்தத்தையோ நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதுல பாருங்க. நீங்க யார் அறிவிக்கிறா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ன? இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்ன ஃபர்தஉ. இதா மரர்த்தும் அந்த கருத்து நீங்கள் கடந்து போனால், நீங்கள் கடந்து சென்றால். எதை கடந்து சென்றால்? பிரியாதில் ஜன்ன, சுவன பூஞ்சோலைகளை, சுவனத்தின் பூஞ்சோலைகளை. ஜன்னா என்ற கருத்து சுவனம், அது அவ்வளவு தெரியும், சரிந்தானே எல்லாருக்கும்? ஜன்னான கருத்து சுவனம், ரியாதுல் ஜன்னானா சுவன பூஞ்சோலைகள். சரியா? அப்ப இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னா,
நீங்கள் சுவன பூஞ்சோலைகளை கடந்து சென்றால் அல்லது சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக நீங்கள் சென்றால் ஃபர்தாஉ மேய்ந்து கொள்ளுங்கள். ஃபர்தாஉ என்ற கருத்து என்ன? நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். ஃபர்தாஉ ரைட். அப்ப முதலாவது வரி விளங்கினோம். இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னஹ் ஃபர்தாஉ, நீங்கள் சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக சென்றால் அல்லது நீங்கள் சுவன பூஞ்சோலைகளை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப கேட்டாங்க, யாரு கேட்டாங்க? காலு கூறினார்கள், கேட்டார்கள். யாரு கேட்டாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க. வமா ரியாதுல் ஜன்னா, சுவனத்தின் பூஞ்சோலைகள் என்றால் என்ன? மாண்ட கருத்து என்ன? இப்ப ரியாதுல் ஜன்னாண்டா அவளுக்கு தெரியும் என்ன? சுவனத்தின் பூஞ்சோலைகள். அப்ப சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள். என்ன சொன்னாங்க? ஹிலகு அஸ்ஸிக்ர், திக்ருடைய சபைகள்னு சொன்னாங்க. அப்ப உண்மையிலேயே மிச்சம் லேசான ஒரு ஹதீஸ், மிச்சம் லேசான சிரமமற்ற, பாடமாக்கவும் மேலும், நினைச்சா நீங்க பாடமாக்கவும் மேலும். சரி, ரைட். அப்ப பாருங்க, இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்ன ஃபர்தாஉ, சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக நீங்கள் சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கள். ஃபர்தாஉ மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வமா ரியாதுல் ஜன்னா, சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன? அப்ப ரியாதுல் ஜன்னா என்ற இந்த சொல் 2 தடவை வந்திருக்குது. எனவே ஒரு பாடமாக்க மிச்சம் லேசி, ஆனா கஷ்டம் இல்லதானே? சுவனத்தின் பூஞ்சோலைகள். அப்ப நீங்க பாடமாக்க வேண்டிய பகுதிகள் மிச்சம் லேசு, குறைவு. பாடமாக்க அவசியம் இல்லை, ஆனா பாடமாக்கலாம், விளங்கி கொள்ளலாம், லேசா விளங்கலாம். கால ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு, ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள். திக்ர் என்றா தெரியும், திக்ர குறிக்கிற அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல். அப்ப ஹிலக் என்றா சபைகள். ஹல்கா என்ற சொல் ஓட ஊர்கள்ல பரிச்சயமாக இருக்குமோ தெரியாது. ஹல்கா, ஹல்கா, ஹல்கான்னு சொல்றது. அட பன்ம சொல் தான் ஹிலக். ஹிலகு திக்ர் என்ற கருத்து என்ன? திக்ருடைய சபைகள், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற சபைகள் என்று மொழிபெயர்க்கலாம். சரியா? ரைட். அப்ப இதான் ஹதீஸ். பாருங்கோ, நீங்கள் சுவன பூங்காக்கள் பக்கமாக சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, சுவன பூங்காக்கள் என்றால் என்ன என கேட்டபோது அவை திக்ருடைய சபைகளாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க. சரியா? ரைட், ஓகே. சரி, சரி, ஓகே, ரைட். அப்ப இந்த ஹதீஸ் விளங்கினா, இந்த ஹதீஸ்ல உங்களுக்கு விளங்காத பகுதி எதுவும் இல்லை தானே? லேசா விளங்கினதானே? ரைட், ஓகே.
அப்ப இந்த ஹதீஸ்ல படிப்பினைகளை பார்த்தா சரியா நீங்க பார்க்கலாம். சபைகள்ல சரியா, இப்ப சபைகள்ல மிக கண்ணியமான சபைதான் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துகின்ற சபை. விளங்கினா, அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துகின்ற சபைகள் தான் மிக கண்ணியமான மிக உன்னதமான சபைகள். ஏன்னா அந்த சபைகள்ல பாவங்கள் இடம்பெற மாட்டாது. மாற்றமாக அந்த சபைகள்ல மலக்குமார்கள் வந்திருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் எம்மை சூழ்ந்து இருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் அந்த சபையில் இருப்பவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். சரியா, அதே போல அல்லாஹ் இந்த சபையில் இருக்கின்றவர்களை பற்றி மலக்குமார்களிடம் பெருமையோடு ஞாபகப்படுத்துவார். விளங்கினா, இதை விட வேறொரு பாக்கியம் தேவையில்லதானே? அப்ப உண்மையிலேயே திக்ருடைய சபைகள், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற, அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற சபைகள் தான் மிக கண்ணியமான மிக உன்னதமான மிக சிறப்பான சபைகள் என்பதை இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். காரணம் என்ன என்பதை நான் உங்களை தெளிவுபடுத்திட்டேன். அதே போல இந்த மாதிரியான சபைகள்ல நாங்க உட்காருவதன் மூலமாக அல்லாஹு தாலா எம்முடைய நாவை பாதுகாக்கின்றான். அதே போன்று எம்முடைய கண்களை பாதுகாக்கின்றான், எம்முடைய செவிகளையும் பாதுகாக்கின்றான். எப்படி நாவை பாதுகாக்கின்றான்? நாங்க அந்த இடத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோம், அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் போன்ற அந்த திக்ர்களை ஔராதுகளைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். அல்லது நாங்க அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல காணப்படக்கூடிய அற்புதங்களை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சுவனத்தின் இன்பங்கள் நரகத்தின் பயங்கரங்களை பற்றி பேசுகிறோம். இவையெல்லாம் நாங்க பேசப்படுகின்ற போது நாங்க என்ன செய்கிறோம்? அவற்றை செய்மடுத்து கொண்டு இருப்போம். இவ்வாறாக அந்த சபையில எங்கட நாவு மோசமானவற்றை பேசுதல், பொய் சொல்லுதல், அல்லது கோல் சொல்றது, புறம் பேசுறது, விளங்கினா போன்றவற்றிலிருந்து எங்கட நாவு பாதுகாக்கப்படுகின்றது. அதே போலதான் எமது கண்கள் அல்லாஹ் விரும்பாதவற்றை பார்ப்பதிலிருந்தும் பாதுகாக்கப்படுகின்றது. எமது செவிகள் அல்லாஹ் கேட்கக்கூடாது என்று தடை செய்தவற்றை கேட்பதிலிருந்தும் எமது காதுகள் பாதுகாக்கப்படுகின்றன. நீங்க சும்மா யோசிங்களே, அல்லாஹ்வை நினைவு கூறாத சரியா உலக சபைகளை நீங்க எடுத்துக்கொண்டா அங்க பல அனாச்சாரங்கள் நடக்கிறத கண்கூடாக பாக்குறீங்க, பல விஷயங்கள் இடம்பெறுவதற்கு காதுகளால கேட்பீங்க. விளங்கினா உங்களுக்கு? அதே நேரம் அங்க வரக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் கலகலப்பு இருக்கும், அவங்க மிக்ஸாக இருப்பாங்க. விளங்கினா? அப்ப கண்கள் பாவங்கள் செய்யும், காதுகள் பாவங்கள் செய்யும், எமது நாவுகள் பாவங்கள் செய்யும். ஆனா அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற சபைகள்ல எமது கண்களோ செவிகளோ அல்லது எமது நாவுகளோ என்ன செய்யாது? பாவங்கள் செய்யாது. ரைட்? அப்ப இப்படியான சபைகள்ல இருந்து சைத்தான் தூரமாக்கப்படுகின்றான். இப்ப சைத்தானுக்கு கெடிப்படிகள் இருக்காது. இந்த கண்ணியமான இந்த சபைகளைத்தான் ரசூலுல்லாஹ் மிக அழகான உதாரணம் மூலமாக சொன்னாங்க. எப்படி? நீங்க இப்படிப்பட்ட சபைகளை கடந்து சென்றால் அது சுவனத்தின் பூஞ்சோலைகள், சுவன பூஞ்சோலைகள். இப்படிப்பட்ட சுவன பூஞ்சோலைகளை நீங்க கடந்து செல்ல நேரிட்டால் அந்த இடத்துல உட்காருங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க நன்றாக மேய்ந்து கொள்ளுங்க. சுவன பூஞ்சோலைகள் எப்படி நீங்க நன்றாக மேய்ந்து கொள்றீங்களோ அதே போன்றுதான் இந்த திக்ருடைய சபைகளை நல்லாக பயன்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல நீங்க பார்க்கலாம், கவனத்தை ஈர்ப்பதற்காக, யாருடைய? கேட்பவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு கற்பிக்கிறாங்க. விளங்கினா? ரசூலுல்லாஹ்வுக்கே நேரடியாக சொல்லிக்கலாம் இல்லையா? திக்ருடைய சபைகள் சுவன பூஞ்சோலைகளாகும், எனவே நீங்க நன்றாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, மேய்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம பெஸ்ட்டுக்கு சொல்றேன்னா, சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக நீங்க சென்றா மேய்ந்து கொள்ளுங்கள். இப்ப சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க திக்ருடைய சபைகள் சொல்றாங்க. விளங்கினா? அப்ப கவனத்தை ஈர்ப்பதற்காக கேள்வி கேட்டுவிட்டு கற்பிக்கும் முறை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற. இதையும் நீங்க என்ன செய்யலாம்? ஒரு படிப்பினையாக எழுதலாம். அதே போல இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள ஃபர்தஉ என்ற சொல், இந்த சொல்ல பாருங்க, ஃபர்தஉ.
மேய்ந்து கொள்ளுங்கள். உண்மையில ஆடு மாடு மேய்றத உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு பூங்கா பக்கமாக அல்லது ஒரு தோட்டத்தின் பக்கமாக அல்லது ஒரு கிரவுண்டுக்கு சென்றால் அந்த நல்ல புட்கள் வந்து நல்லா வளர்ந்திருந்தா பச்சை பசேல் என்றிருந்தால் அங்கு ஆடு மாடுகளை கட்ட விட்டு மேய விடுவார்கள். அந்த ஆடு மாடுகள் என்ன செய்யும்? ஓயாது மேய்ந்து கொண்டே இருக்கும், ஓயாது மேய்ந்து கொண்டே இருக்கும். அப்ப ரசூலா பயன்படுத்துகிற சொல்ல பாருங்க, நீங்களும் இப்படியான சபைகளை கடந்து செல்ல நேரிட்டால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்றா அதை மிஸ் பண்ணவான விளங்கினா, அதிலிருந்து நீங்க பூரணமாக பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப மேய்ந்து விடுங்கள் என்ற இந்த சொற்பிரயோகமானது உள்ளத்தை ஈர்க்கும் விதமாக, சரியா, செயற்படுத்துவதற்கு ஆசையூட்டும் விதமாக காணப்படுகின்றது. அப்ப நாங்களும் உதாரணமாக கடந்து போக கொள்ள ஒரு மஸ்ஜிதுல திக்ருடைய சபை ஒன்றை கண்டால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற, அல்லாஹ்வின் வல்லமைகளை பற்றி பேசுகின்ற, அல்லாஹ்வின் அற்புதங்களை பற்றி பேசுகின்ற ஒரு திக்ர், ஒரு அமர்வு ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை ஒன்று இருப்பதை கண்டால் அந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கேட்பதற்கு ஆசையூட்டும் விதமாக விளங்கினா இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. அதே போல ரியாதுல் ஜன்னா என்ற அந்த சொற்பிரயோகம் வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதுகளுக்கு இலக்கணமாக எழுதலாம். அடுத்த ரா என்ற எழுத்து பல சொற்கள்ல இடம்பெற்றிருக்குது, நீங்க சும்மா அதையும் யோசிக்கலாம். மரர்த்தும் 2 தடவை ரா வந்திருக்குது, மரர்த்தும், சரியா. இந்த இடத்துல ரியால், ஃபர்தாஉ, ரியால், சரியா. ஹிலகு திக்ர், இந்த ராவுடைய சவுண்ட் வந்து அடிக்கடி இடம்பெற்றிருப்பது மோசே நேரத்துக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது. அதே போல சொச்சுருக்கம் கருத்து சிறைவுள்ள ஹதீஸ் அதையும் எழுதலாம். அதே போல உலகில் உள்ள திக்ரு சபைகள் சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அந்த வகையில் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற உவமானம் என்ன? சுவன பூஞ்சோலைகள். உவமேயம் என்னன்னு கேட்டா திக்ருடைய சபைகள். உவமானம் சுவன பூஞ்சோலைகள், உவமேயம் திக்ருடைய சபைகள். ஒற்றுமைகள் நிறைய இருக்குது, ஒற்றுமைகள் அல்லது பொதுத்தன்மைகள். உதாரணமாக நலவுகள், நன்மைகள் நிரம்பிய இடமாக இருக்கும், விளங்கினா. எப்படி சுவன பூஞ்சோலைகள்ல இருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே போன்று திக்ருடைய சபைகள்லையும் நிறைய நலவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, அல்லாஹ்வின் அருள் நிரம்பிய இடமாக இருக்கும். அல்லாஹுடைய அருள், சுவன பூஞ்சோலைகளையும் அல்லாஹுடைய அருள் நிரம்பிய இடம், திக்ருடைய சபைகளும் அல்லாஹுடைய அருள் நிரம்பிய இடம். ஷைத்தானின் ஆதிக்கங்கள் அற்ற இடம். எப்படி சுவன பூஞ்சோலைகள்ல ஷைத்தானுடைய அதிகாரம் ஆதிக்கம் இல்லையோ அதே போன்றுதான் திக்ருடைய சபைகள்லையும் ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் கிடையாது. உள்ளத்துக்கு அமைதி தரும் இடம். எப்படி சுவன பூஞ்சோலைகள்ல உள்ளத்துக்கு நிம்மதி, ராஹத்து, அமைதி இருக்குமோ அதே போன்றுதான் திக்ருடைய சபைகள்லையும் உள்ளத்துக்கு அமைதி, நிம்மதி இருக்கும். ஏன்னா குர்ஆன்ல சொல்ற அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்வதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. விளங்கினா, அல்லாஹ்வை திக்ரு செய்வதை கொண்டு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை கொண்டுதான் உள்ளங்கள் என்ன செய்யும்? அமைதி அடையும். எனவே உள்ளத்துக்கு அமைதி தரும் இடமாக 2 இடங்களும் காணப்படுகின்றன. நல்லவர்கள் நிரம்பிய இடம், பாவமான காரியங்கள் இடம்பெறாத இடம், அல்லாஹ்வை உணர்வுபூர்வமாக அறியும் இடம் போன்ற பல பொதுத்தன்மைகள் காணப்படுகின்றன, ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுவ மேலும் அல்லது 1 எழுதுவ மேலும் 2 எழுதுவ மேலும் 2க்கு மேற்பட்டது எழுதுவ மேலும், சரியா. அப்ப இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, சரி. உவமானம் வந்து சுவன பூஞ்சோலைகளை, உவமேயம் தான் திக்ருடைய சபைகள், சரியா. ரைட் ரைட். இது இப்படி நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஹதீஸ் வந்தால் எப்படி கேள்வி வார? உவமானம், உவமேயம், ஒற்றுமைகள், அடுத்த கோடிடப்பட்ட வெளிப்பாடுகளின் பொருள். அப்ப உதாரணமாக இதா மரர்த்தும், நீங்கள் கடந்து சென்றால், ஃபர்தாஉ, மேய்ந்து கொள்ளுங்கள், ரியாதுல் ஜன்னா, சுவன பூஞ்சோலைகள். இப்படி நீங்களாக கோடடிச்சு எழுதி பாருங்க. போதனைகள் 2, இலக்கியத்தை விளக்குக 4 எழுதணும். ஹதீஸை சுருக்கமாக விளக்குக. நான் நினைக்கிற உங்களுக்கு பெரும்பாலும் எழுத இயலுமாக இருக்கும் என்று நான் நம்புறேன், சரியா. ரைட். இது வந்து ஃப்ரீயா தான் கிளாஸ் நடக்கிற, சரியா. இது பே பண்ற கிளாஸ் ஒன்றல்ல. மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து இபிசி, எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர், இபிசி நிறுவனத்துக்கு ஊடாக, கல்வி ஊக்குவிப்பு மையத்தின் ஊடாக
இலவசமாக நடாத்தப்படுகின்ற வகுப்பு தொடர். சரியா? இலவசமாக நடாத்தப்படுகின்ற வகுப்பு தொடர். இப்ப நீங்க கற்கின்ற பாடசாலையில உங்களோட ஊர்ல சில நேரம் அரபிலக்கிய நயம் டியூஷன் கிளாஸ் நடக்கலாம். ஓகே, நீங்க தாராளமாக போகலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, ஒரு வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி உட்கார ஏழுமென்று சொன்னா நீங்க தொடர்ச்சியாக வகுப்புக்கு வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல பூரண பயனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். எனவே இது ஃப்ரீயாக நடாத்தப்படுறதானே என்று அலட்சியமாக இருந்து விடாதீங்க. முழுமையாக சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணப்படும். இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல இருந்தே தொடர்ச்சியாக வரவங்களுக்கு தெரியும், பலன் தெரியும். 11ஆம் ஆண்டுல இப்பதான் புதுசாக இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறவங்களுக்காகத்தான் நான் இதை சொல்றது. விளங்கினா அவளுக்கு? அதனால கொஞ்சம் கிளாஸை மிஸ் பண்ண வேணாம். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை 7 to 8:30 வரங்காட்டியும் கிளாஸ் நடக்குமே. ப்ரீவியஸ் லெசன்ஸை எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்பது எனக்கும் தெரியாது மகன் அப்ரார். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏற்கனவே கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டிக்கிறாங்களோ தெரியாது. பார்ப்போம். ரெக்கார்டிங்கை யூடியூப்ல அப்லோட் பண்ணினா இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்போ குரூப்லையும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற இல்லையா, அந்த யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ நீங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டுன்னு சொன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணின உடனே உங்களுக்கு என்ன செய்யும், பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? எனவே நீங்க அந்த அவங்களோட சேனலை எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் அவங்களோட சேனலை நீங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு இருங்களே. ரைட், ஓகே ஓகே. நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல இதுல நான் உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்றேன். ஓகே ரைட், நீங்க ஷேர் பண்ணிக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கும், வந்திருக்கிறதானே யூடியூப். ரைட், அந்த சேனலை நீங்க பாருங்க, போயிட்டு பாருங்க. எல்லா ரெக்கார்டிங்ஸும் போடப்பட்டிருக்குது. அரபிக் லாங்குவேஜாக இருக்கலாம், அதே போல அரபிக் லிட்டராக இருக்கலாம். கடந்த கால வீடியோஸ் எல்லாம் போடப்பட்டிருக்குது. முடியுமான வரைக்கும் நீங்க அதுல போயிட்டு பார்த்து பயனடைங்க. அதே போல இன்னும் ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அது என் பேர்சனல் சேனல் தான். அதுவும் நான் ஏற்கனவே செஞ்ச கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் தான். சரியா? அதுல போட்டிருக்கிறேன். அப்ப அதுலயும் கூட நீங்க போயிட்டு அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். விளங்கினா? நீங்க போயிட்டு பார்க்கலாம். அதுல பழைய கிளாஸஸ் ரெக்கார்டிங் போட்டிக்கிறோம். எனவே நீங்க தொடர்ச்சியாக வகுப்புக்கு வர மேலும் அல்லது அந்த ரெக்கார்டிங்ஸை ஒவ்வொன்றாக பார்த்து 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 உங்களோட சிலபஸை நீங்களாக கவர் பண்ணிக்கொள்ள மேலும். விளங்குதா? ரைட், நீங்க ஒவ்வொரு வாரமும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வரலாம், தாராளமாக வரலாம். ஆனா நீங்க காத்திருக்காம அந்த 2 சேனல்லையும் போடப்பட்டிருக்கின்ற அந்த வீடியோஸை முழுமையாக பார்வையிட்டு நீங்க என்ன செய்யலாம், தொடர்ச்சி இந்த லீவை நீங்க அதுக்கு பயன்படுத்த மேலும். ரைட், முதலாம் தவணைக்குரிய பகுதிகளையோ அல்லது முழு சிலபஸையுமோ நீங்க இருந்து உட்கார்ந்திருந்து என்ன செய்யலாம், ஃபுல்லா படிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எப்படி படிப்பிச்சேனோ அதே போலதான் உங்களோட முன்னுக்குள்ள பெச்சுகளுக்கும் நான் படிப்பிச்சிக்கிறேன். அப்ப ஐடி ரெக்கார்டிங்ஸ் நான் போட்டிக்கிறேன். அப்ப நீங்க அதையும் பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சிலபஸை கவர் பண்ணிக்கொள்ள ஏழும். சரி, நான் 2 லிங்கே அனுப்பிக்கிறேனா? சரியா? 2 லிங்கே அனுப்பிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பாருங்க போல. சரியா? சரி, யூடியூப் சேனல் நேம் ஒரு சேனல்ட நேம் என்ன, அரபிக் லிட்ரேச்சர் அண்ட் அரபிக் லாங்குவேஜ் இருக்கும். நான் காட்டுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். சரியா? விளங்குறா? இது என் பேர்சனல் சேனல் உண்டா. சரியா? ரைட், இதுல பிளேலிஸ்ட் போனீங்கன்னு சொன்னா இப்ப உதாரணமாக தரம் 10 2024 வீடியோஸ் போட்டிக்கிற, 11ஆம் ஆண்டுக்குரியதும் போட்டிக்கிற. அது இப்ப நீங்க இங்க பாருங்களேன். இப்ப உதாரணமாக 11ஆம் ஆண்டு ஹதீஸ்கள் போடப்பட்டிருக்குது. சரியா? உரைநடைகள் போடப்பட்டிருக்குது. அதே போல தேவையான பகுதி போடப்பட்டிருக்கிற. இதை விட கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது இதுல என்ன சொன்னா நான் ஏற்கனவே காட்டின சேனல்ல.
என்ன இருக்கிற பாருங்க, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர், இதுதான் அந்த நிறுவனம். ரைட். அப்ப மொத்தமாக A-level கிளாஸ் ரெக்கார்டிங் போடப்பட்டிருக்குது. இதுல 177 வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த இதுல போயிட்டீங்கன்னு சொன்னா, பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். அரபிக் லிட்ரேச்சர்ட ஃபைனல் செமினார் ரெக்கார்டிங், அரபிக் லாங்குவேஜ்ட ஃபைனல் செமினார்ட ரெக்கார்டிங். சரியா? இந்த பாருங்க. அதே போல இது A-level அரபிக் லாங்குவேஜ் கிளாஸஸ் எல்லாம் போட்டிக்கிறோம். அரபிக் லிட் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிளாஸஸ் ரெக்கார்டிங் 2023 போன வருஷம், இப்ப எக்ஸாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தானே, அவங்களோட கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் 44 வீடியோஸ் இருக்குது. சரியா? இந்த பாருங்க எத்தனை வீடியோஸ், 44 வீடியோஸ் இருக்குது. இப்ப நீங்க சூரத்துல் முத்தஸிர படிச்சுட்டீங்க. அப்ப அண்டை கிளாஸ் வராதவங்களுக்கு இப்ப ரெக்கார்டிங் இருக்குது, ஆனா இதை நீங்க படிச்சாலும் படிக்கலாம். சரி, இது 3rd கிளாஸ். அது மாதிரி 4th கிளாஸ், 5th கிளாஸ், 6th கிளாஸ், ரைட், 7, 8, 9, 10th, ஓகே, 11, 12, 13, 14, 15 தொடர்ச்சியாக எல்லா கிளாஸஸ் ரெக்கார்டிங்கும் போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு தாராளமாக பயனடையலாம். இல்லைங்களா? ரைட். மீட்டல் கிளாஸ், ரைட், அரபு தனித்தனியும் பார்க்கலாம். அரபு கவிதைகள், அரபு உரைநடைகள், அரபு கவிதைகள், அரபு பழமொழிகள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? மகன் எதிர்பார்க்க வினாக்கள் கேட்குறீங்க. ரைட், நீங்க அந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்களா? சரியா? ரைட், ஓகே. வேறு ஏதாவது ஓலை கேட்கறதுக்கு இருக்கிறா? சார் சொல்லுங்க. கிரேட் 10க்கு வந்து புதிய ஆக்கள் ஜாயின் ஆகியதுக்கு அவங்களுக்கு நான் நம்பர் அனுப்பினா சரியா? அவட ஏண்டா நம்பரா அனுப்பு. ஏன நம்பரா நான் அனுப்பின நம்பர் ஒன்று இருக்கிறதானே, அதை நீங்க அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே ஓகே, சார். அதை நீங்க அனுப்பி டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னா சரி. அதாவது பேரும் அடுத்தது என்ன சொன்னேன், பேரும் கிரேட், நீங்க என்ன கிரேட்ன்றதையும் ஸ்கூல் நேமையும் ஊரோட ஊர், அது வில்லேஜ் ஓ சிட்டி, அதை அனுப்பினா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே, சரி சரி. வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? சார், இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமுக்கு எதிர்பார்க்கி வினாக்கள் கொஞ்சம் சொல்லணுமா? அப்படியும் இல்லம்மா, அது அது அப்படியால சொல்ல மேல சொல்றதுக்கு அப்படி இல்லை. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டா 11ஆம் ஆண்டா? 11th. அப்ப 11ஆண்டா அது உங்களோட ஸ்கூல்ல எப்படி படிப்பிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாதுண்ணா. அவங்க தொடராக போறாங்களா, இல்லாட்டி இப்ப நான் படிப்பிக்கிற மாதிரி சூறால ஒரு பகுதி, ஹதீஸ்ல ஒரு பகுதி அப்படி படிப்பிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படியோ இப்ப சூரா அபஸா வரலாம், அல்லது இப்ப நாங்க படிக்கிற ஹதீஸ் அந்த 2 ஹதீஸ்ல இருந்து ஒன்று வரலாம். அது சூரா சொல்லல, அது எது வருமண்டு. சரியா? ஓகே, வேற எது மீக்கரா கேட்கறது? மகள் நீங்க எங்க ஸ்கூல்? அல்ஹிரா. ரைட், ஓகே, சரி சரி. ஓகே, ஆனா சின்னொரு சிக்கல் ஒன்று இருக்குதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸுக்கு வர சாப்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, உண்மையிலே அது சிக்கலான ஒரு விஷயம்தான். பார்ப்போம், அதுக்கு ஒரு முடிவொன்று கட்டினா தான் நல்லா. நான் குரூப்ல போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நான் 10ஆம் ஆண்டுக்குரியதை போடவும் இல்லை, 11ஆம் ஆண்டுக்குரியதை போடவும் இல்லை. கொஞ்சம் நாங்கள் பார்த்து அதை போட்டுடுறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா?
ஓகே சார் ஓகே ஜஸாக்கல்லாஹ். ஓகே சரி, அப்ப முடிப்போம்னா கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். خير سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. So, jazakallah khairan, sir. بارك الله فيك. ஜஸாக்கல்லாஹ் சார்.